ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தஞ்சாவூர் வராகி அம்மா இப்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில் இனிமே நீ வச்ச எல்லா வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறி உன் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறப்போகுது. நீ எப்போதும் என்னையே நாடி நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிறாய்னு தெரிஞ்சுதான் உன் பாவங்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பதற்காக என் பாதம் தொட்டு ஆசீர்வாதத்தை பெற சொன்னேன் என் செல்லமே. உன் மனசில் என்ன பாரம் இருந்தாலும் அதை ஏன் மேலே வச்சுட்டு நீ கரையேற தயாராகு. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக தான் நான் உன்னை தேடி வந்தேன். இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்காக யார்கிட்ட போய் பேசணுமோ அவங்களுக்கு பேசி புரிய வச்சு நீ எதிர்பார்த்த எல்லா உனக்கான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செஞ்சு முடிக்கிறேன். நீயும் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு வெற்றி பெற தயாராக இரு. நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எப்போதும் நன்றி சொல்ல தயாராக என் செல்லமே. உன் கண்ணீர் அனைத்துக்கும் தீர்வாக தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை தரப்போகிறேன். எப்போதும் துன்பத்திலேயே உணர்ந்து கொண்டிருந்த உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாக நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்க பழகுனினா நீ முன்னேற்றத்தில் மட்டும் முழு கவனம் செலுத்தலாம் அல்லவா? நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது மனசில் கவலைகளோ உடம்புல சோர்வோ வந்துடுச்சுன்னா அப்புறம் முன்னேற்றத்தை நோக்கி போக தாமதமாயிடும். அதனால தான் உடம்பையும் மனசையும் தைரியமாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த வராகியம்மா நிச்சயமாக பதில் கொடுப்பேன். உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகரமானதாகவே மாறும். என் அருளும் ஆசீர்வாதமும் கூட எப்போதுமே உனக்கு துணையாக தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக நீ களத்தில் இறங்கு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காது. உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும்படியும் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் உன் குடும்பமும் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைதிகரமாக இருக்கும்படியும் அனைத்தையுமே உனக்கு செஞ்சு தர்றதுக்காக தான் என் பாதத்தையே தொட சொன்னேன். உன் குடும்பத்தில் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். நீ தள்ளி போட்ட காரியங்களையும் இப்போது வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன். நீ கண்ணீர் விடுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து விஷயங்களையும் இப்போது நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி எப்போதுமே அமைதி தவழும்படி நான் செய்ய போகிறேன். உண்மையிலேயே உன் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்க உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு பேசினாலும் சரி, உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சினா நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்து விட்டாய்தானே? உன்னை சுற்றி இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க, அவங்க மனசு, அவங்க யோசிக்கிற விதம்னு எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைப்பதற்காக தான் சில துன்பங்களை நான் உனக்கு கொடுத்தேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்து எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டனே, இனிமே உன் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகள் எடுப்பாய் அல்லவா? வாழ்க்கை சில நேரங்களில் சலிப்பாக இருந்தாலும் சரி, செழிப்பாக இருந்தாலும் சரி, நீ எப்போதும் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இன்னுமே கூட உனக்கு கொஞ்சம் பக்குவப்பட வேண்டிய மனசை நான் கொடுக்க தான் போகிறேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு முன்னேறி இருந்தாலும் உன் மனசில் இன்னுமே சில விஷயங்களை நினச்சி நீ பயப்படுற. இதை செஞ்சால் சரியாக வருமோன்னு கலக்கம் அடைகிறாய், கவலைப்படுகிறாய். முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டினா நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும்
நான் தீர்வை சாதகமாகத்தான் கொடுக்க போகிறேன். நீ தினமும் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் உனக்கு சாதகமாக எல்லாத்தையும் நான் செய்யும்படியும் இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். தாயில்லாத பிள்ளை எப்படி தவிக்குமோ அதே போலதான் இந்த உலகத்தில் நீ தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்கன்றதை பார்த்துட்டு தானே உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ எங்கே போனாலும் நான் உனக்கு நிழலாக இருப்பேன்றதை மறந்துட வேணாம். நீ அடுத்து என்ன செய்யணும், உன்னுடைய திட்டம் என்னன்றதையெல்லாம் நான் கண்காணிச்சுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் தான் இருக்கேன். இனி எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் தைரியமாக எடு. உன் வாழ்க்கையில் இனிமே 2 முக்கியமான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. ஒன்று, நீ எதுக்காக உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சியோ அதை வெற்றிகரமாக முடிக்க போகிறேன். 2வது, உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினை ஒன்று தீரப்போகுது. அது தீர்ந்த பிறகு உன் துன்பமெல்லாம் கரைஞ்சு காணாமல் போய் மனசு அமைதி அடைவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. உன் மனசில் நீ கலங்கும்படியும் கவலை கொள்ளும்படியும் இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். உன் கண்ணு முன்னால் நான் வந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்காக செய்து தரப்போகிறேன். உன் பிரார்த்தனைகளை மட்டும் நான் கேட்டுக்கொண்டு அதற்கான விஷயங்களை நடத்தலன்னு தானே நீ வருத்தப்படுற. இதோ இப்போதே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய மன உளைச்சல் எல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு போகும். வாழ்க்கை இனிமே ஒரு புது பாதையை உனக்கு காட்டப்போகுது. உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷத்தை அனுபவிக்க போற. இன்பமோ துன்பமோ எப்போதும் ஒரே மனநிலையில் நீ இருக்கும்படி உன்னை பக்குவப்படுத்திக்கோ. எதையும் பெருசாக நினச்சி கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோடு இரு. இந்த வராகியம்மா நிலையற்ற மனித வாழ்க்கையில் சில நிலையான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். இந்த நேரத்தில் நீ தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே. தேவையில்லாமல் எதை நினச்சும் கவலைப்படவும் வேண்டாமேன் செல்லமே. வார்த்தைகளை மட்டும் கவனமாக பேசினா போதும். உன் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய அதற்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன். நீ அவ்வப்போது மனசு தடுமாற்றம் கொண்டாலும் தைரியமாக எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தடுத்து இன்னும் பல மடங்காக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன். உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க நான் தயாராக ஆன பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ தள்ளி போட்ட காரியத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம் நினச்சி செய்ய முடியாமல் தடைப்பட்ட காரியங்களையும் இப்போது செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் விட்டதுக்கு காரணமாக இருந்த அனைத்து விஷயங்களையும் இப்போது சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செஞ்சு தர்றேன். நீ எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற உறவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு கவலையவோ பயத்தவோ துன்பத்தையோ கொடுக்கலாம். ஆனால் அதுக்காக நீ பயப்படாதே. இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க கர்ம வினையை தீர்ப்பதற்காக வந்திருக்கதால ஏதாவது பாவமோ புண்ணியமோ தப்போ தவறோ செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக அவங்க கவலையை நீ தூக்கி சுமந்து அவர்களுக்காக கண்ணீர் வடிக்காதே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்ம வினைகளை கடந்து வந்துதான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் இப்போ கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னால் முன்ஜென்ம பிறவிகளை ஏதாவது தப்பு செஞ்சுருப்பாங்க. அதற்குரிய தண்டனையை தான் இப்போ அனுபவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அதன்படியே நடக்க விட்டுடு. நீ மற்றவங்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்யும்போது நான் உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருப்பேனா? நிச்சயமா உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் வகையில் உன் வாழ்க்கைக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கைக்கும் சேர்த்தே நல்லது நடக்கும்படியாக செய்ய போகிறேன். நீ நினைக்கிற காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. எதை செஞ்சு முடிக்க முடியாமல் போயிருமோ நினச்சி பயப்படுறியோ அதை முடித்து தருவதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய தன்னம்பிக்கையும்
இறை பக்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை தரும்னு நீ உறுதியாக நம்பலாம் என் செல்லமே. சில உறவுகள் உன்கிட்ட பொய்யா பேசுகிறாங்க, பொய்யா பழகிறாங்கன்னு தெரிஞ்சும் நீ அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கைங்கிறது உன்னை மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய நஞ்சுங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமேலும் யாராவது கெட்டவங்கன்னு தெரியும் போது, கெடுதல் செய்ய போகிறாங்கன்னு தெரியும் போது அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க கற்றுக்கோ. நீ உள்ளிழுக்கும் சுவாசம் வெளி வருவதற்குள்ளாகவே உன் சூழ்நிலை மாறிவிடும் என் செல்லமே. எல்லாத்துக்கும் தயாராயிரு. சில சமயம் வாழ்க்கை உன்னை தலைகீழாக புரட்டி போட்டாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். ஏனி தலைகீழாக போட்டாலும் அது மற்றவர்களின் ஏற்றத்திற்கு தானே பயன்படும். அதே போல உன் வாழ்க்கை தலைகீழாக மாறினாலுமே கூட அதிலும் உனக்கான நன்மைகள் நடக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன் கடமை என்ன, உன் பொறுப்புகள் என்னன்றதை சரியாக உணர்ந்துக்கிட்டு அதை நீயே செஞ்சு முடி. ஒருபோதும் மற்றவங்களை நீ நம்பாதே. நெருப்புக்கு நீ என்றும் மாற்றாக இருக்க முடியாது. நீ எப்போதும் அமைதியாக நீயாகவே இருந்துவிடு. நீ தோத்து போகணும்னு மற்றவங்க ஆசைப்பட்டாலும் அவர்கள் ஆசையை நிறைவேற்றாமல் தொடர்ந்து போய்கிட்டே இரு. நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு முன்னேற்றத்தை தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். இப்போது நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் உழைப்பை மட்டுமே நம்பி உன் குடும்பத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் வருமானம் பெருசாக இல்லைன்னு எனக்கு தெரியும். பணம் கைக்கு வர தாமதமாகுதே, நம்மளால் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சுக்க முடியலையேன்னு நீ கவலைப்பட்டதெல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படியும் இந்த வராகியம்மா அற்புதம் செய்ய போகிறேன்.